தன்னோட 24 வயசில் தன்னோட காலேஜ் எஜுகேஷனை முடிச்சுட்டு ஒரு கேரியரை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவரால் மாதம் 14,000 ருபீஸ் எவ்ரி மந்த் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இண்டிவிஜுவல்னால் இந்த 3 crore ருபீஸை அச்சீவ் பண்ண முடியும். இந்த 14,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த இண்டிவிஜுவல், 26 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து 12%. ஆம்பி ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த 12% ரிட்டர்ன்ஸ் போட்டோன்னா த ட்ரீம் நம்பர் ஆஃப் 3 crore அவரால் அச்சீவ் பண்ண முடியும். அது போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 7% 8% வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட், அது எந்த கேட்டகரியாகவே இருக்கலாம், வேற அந்த 14,000 அவர் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஆம்பி ரெக்கமெண்ட் பண்ணுற 12% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் 32 lakhsல 10 வருஷத்தில் ரெடீம் பண்ணி வெளியில் வராமல் அந்த வேல்யூவை அவர் அப்படியே பார்த்துட்டு கண்டினியூஸாக அந்த 14,000 அனதர் ஒரு 16 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவரால் வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் ராம்குமார், ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். நம்ம சீரீஸில் ட்ரீம் நம்பரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த சீரீஸில் அதே மாதிரி ஒரு ட்ரீம் நம்பர், எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ணி அடைய முடியாத ஒரு நம்பரை, அந்த அமௌண்ட்டை எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக ஒரு டைவர்சிஃபைடு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த ட்ரீம் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 3 கோடி ரூபாய். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் தன்னோட 24 வயசில் தன்னோட காலேஜ் எஜுகேஷனை முடிச்சுட்டு ஒரு கேரியரை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவரால் மாதம் 14,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். தன்னோட மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் போக 14,000 ருபீஸ் எவ்ரி மந்த் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இண்டிவிஜுவல்னால் இந்த 3 crore ருபீஸை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது எக்காரணத்தை கொண்டும் எந்த சமயத்துலேயும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆர் நீட் பேசிஸ் அப்படிங்கிறது போது அந்த பணத்தை எடுக்காமல் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே வந்து நம்ம மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டை அதிகப்படுத்த சொல்ல ரெகுலர் எஸ்ஐபி ஆன லாங்கர் டென்யூர். அந்த டென்யூர் எவ்வளோ அப்படின்னா 26 வருஷம். எதுக்காக நம்ம 26 வருஷம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 24 வயசில் ஒரு பையன் கேரியர் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா 50 இயர்ஸ் அச்சீவ் பண்ணும்போது அது ஒரு மைல் ஸ்டோன் நம்பர் அவனோட கேரியரில். 50 வயசுங்கிறது ஒரு எனி இண்டிவிஜுவலுக்கு ஒரு மைல் ஸ்டோன் நம்பர். ஸோ அந்த நம்பரில் இந்த 3 கோடி ரூபாங்கிறது அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அந்த இண்டிவிஜுவல் என்ன வேணாலும் அவரோட தன்னோட லைஃப்பில் தன்னோட பசங்களோட போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் ஒரு ஃபாரினில் படிக்க வைக்கலாம், இல்லை தன்னோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை 50 இயர்ஸ்க்கு நான் இதுக்கப்புறமா வேலை பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த 3 கோடி ரூபாயை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதுனால அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிடும். ஸோ அது மூலமாக ஒரு ஹைப்ரிட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்டபிள்யூபி மூலமாக மாதம் அவருக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு தன்னோட ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அந்த 14,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த இண்டிவிஜுவல், 26 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து 12%. ஆம்பி ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த 12% ரிட்டர்ன்ஸ் போட்டோன்னா த ட்ரீம் நம்பர் ஆஃப் 3 crore அவரால் அச்சீவ் பண்ண முடியும். இதே சினாரியோவில் ஒரு 15% அதே இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கிறது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த நம்பர் வந்து அவர் எதிர்பார்க்க முடியாத அளவு நம்பர், கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் நம்பர்னு தான் சொல்லலாம். இதே 14,000 தான் அந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தொடர்ந்து 26 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அது 312 மாதம் வருது. அந்த 15% ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் அச்சீவ் பண்ணுற நம்பர் வந்து 5.25 crores. நம்ம நினைக்கலாம் எதனால் இந்த 3 கோடிக்கும் 5.25 கோடிக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 12% ஆனுவலைஸ் ரிட்டர்னில் இந்த 3 கோடி ரூபாய் அமௌண்ட், வேறஸ் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து ஒன்லி 3%. வேறஸ் அந்த 26 இயர்ஸில் கால்குலேட் பண்ணும்போது அவரால் அந்த இன்க்ரிமெண்டல் ஒரு 2.25 crores அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னதான் இருந்தாலும் இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ரெக்கரிங் டெபாசிட் ஆஃப் கெட்டிங் 6%, 7% அவர் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 7%, 8% வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட், அது எந்த கேட்டகரியாகவே இருக்கலாம், லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டாக இருக்கலாம். வேற அந்த 14,000 அவர் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஆம்பி ரெக்கமெண்ட் பண்ணுற 12% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட் இது வரைக்கும் கொடுத்துருக்குற இந்த 15-20 வருஷத்தில் கொடுத்துருக்குற அந்த 15% ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்
கால்குலேட் பண்ணோன்னா 5.25 crores மேஜிக் நம்பரை ஈஸியாக அவரால் அச்சீவ் பண்ண முடியும். எல்லா இன்வெஸ்டர்ஸும் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க. பட் அவங்க பண்ணுற ஒரு மேஜர் ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஃபண்டு க்ரோ ஆகிருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஃபண்டை அவங்க வித்ட்ரா பண்ணணும்னு நினைப்பாங்க. டெஃபினட்டாக அந்த ஃபண்டை வித்ட்ரா பண்ணாருன்னா அவரால் அந்த ட்ரீம் கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு கால்குலேஷனுக்காக சொல்கிறேன். இதே 14,000 rupees அவர் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 10 years இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதாவது 120 months இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற 12% கால்குலேஷனில் பார்த்தோன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 16 lakhs. வேறஸ் அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 32 lakhs. இந்த 10 yearsல அவரோட பணம் வந்து டபுள் ஆயிருக்கு. ஓகே, ஆனால் அந்த மிஸ்டேக்கை அவர் பண்ணாமல் அடுத்த ஒரு 16 வருஷத்துக்கு தொடர்ந்து கட்டினார் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ட்ரீம் க்ரோர் நம்பர் ஆஃப் 3 crores அச்சீவ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் 32 lakhsல 10 வருஷத்தில் ரெடீம் பண்ணி வெளியில் வராமல் அந்த வேல்யூவை அவர் அப்படியே பார்த்துட்டு கண்டினியூஸாக அந்த 14,000 அனதர் ஒரு 16 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவரால் 3 கோடி ரூபா அச்சீவ் பண்ண முடியும். இந்த 32 லட்சத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி போகாமல் இன்னும் ஒரு 16 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா அவர் வெயிட் பண்ணும்போது அவரோட ட்ரீம் நம்பரான 3 கோடி ரூபாய் கிடைக்கிறது. இது எதனால் கிடைக்கிறது அப்படின்னா, எல்லாரும் நம்ம வீடியோஸில் சொல்கிறது தான், இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்போ நடக்கிறது அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நடக்கிறது. ஸோ இதை தான் நம்ம வந்து 8th wonder ஆஃப் த வேர்ல்டுனே சொல்கிறாங்க. ஸோ இந்த லாங்கர் டென்யூரில் நீங்கள் வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மல்டிப்ளிகேஷனான ஹையர் லெவலில் நடக்கிறது. அப்போ வந்து அந்த மேஜிக் நம்பரை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் பொறுமையாக நீங்கள் அதே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷுர் ஷாட் உங்களால் அந்த 3 கோடி ரூபாய் அடையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த கால்குலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா சாட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரோட அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.